பேக் பீஸை இந்த மாதிரி இந்த பேலன்ஸ் இருக்கிற இடத்துல எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேக் பீஸோட நெக்கோட அளவு, ஆம்கோலோட அளவு, ஷோல்டரோட அளவு, இல்லை சைடில் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற லைன் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ, அதாவது நெக் வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் இறக்கி தான் வச்சுருக்கேன், போட் நெக் தான். அந்த அளவை இதில் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டோட அளவு, ப்ரஸ்ட் பாயிண்ட்டோட அளவு, அதோட சைடில் ஊக்குப்பட்டி வைக்கிற அந்த அளவு, இதை ரெண்டையும் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கை இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி இப்படி வரைஞ்சி எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு கட் பண்ணிட்டேன். அதிலிருந்து நம்ம மறுபடியும் ஒரு இன்ச் மாதிரி 1 to 1.5 இன்ச் மாதிரி சைடில் இப்படி மார்க் பண்ணி, இப்போ ரெண்டாவதாக நான் கட் பண்ணியிருக்கிறது மார்க் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த கேப் இந்த அளவுக்கு வரும். இதை வந்து நம்ம சாரியோட ப்ளவுஸில் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.